வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். குட் இன்டென்ஷன்ஸ் ஆல்வேஸ் ஃபைண்ட் தேர் வே அப்படின்னு ஒரு ஆங்கில சொற்றொடர் இருக்கு. அதாவது நல்ல எண்ணங்கள் அது நிறைவேறுவதற்கான வழியை அதுவே தீர்மானித்துக் கொள்ளும். என்னுடைய நண்பர்கள்ட்டெல்லாம் நான் சொல்லுவேன், வெற்றி தோல்விங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது எப்படி பார்க்குறீங்க? ஒரு விஷயத்தில் வெற்றி அடைஞ்சால் நாங்கள் இப்படிலாம் பண்ணோம், இப்படிலாம் பிளான் பண்ணோம், இப்படிலாம் பயிற்சி பண்ணோம், இப்படிலாம் முயற்சி பண்ணோம், அதனால ஜெயிச்சிட்டோம். ஒரு விஷயத்தில் தோத்துட்டா நம்ம இந்த விஷயத்தில் லேக்காக இருந்தோம், இதை செய்யலை, இதனால தான் இவரால் தான் தோத்துட்டோம் அப்படின்னு தோல்விகளுக்கான காரணமும் வெற்றிகளுக்கான காரணமும் நாம் அனலைஸ் பண்ணுறோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நல்ல எண்ணங்களோடு செய்கிற செயல்கள், ஒருவேளை நீங்கள் முயற்சியில் கொஞ்சம் குறைவு வச்சாலும், உங்கள் முயற்சி தவறானதாக இருந்தாலும் அந்த எண்ணமே அந்த செயலை நிறைவேற்றி விடும். அதான் குட் இன்டென்ஷன் ஆல்வேஸ் ஃபைண்ட் தேர் ஓன் வே. அது அதற்கான வழியை தீர்மானித்துக் கொள்ளும். தீய எண்ணத்தோட நீங்க ஒரு பக்கா பிளான் பண்ணி செஞ்சா கூட அது தோற்றுடும். இதுதான் தியரி. எனவே எந்த செயலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய எண்ணம் முக்கியம். நம்ம எண்ணத்துக்கு அப்படி ஒரு பவர் இருக்கு. நம்ம இப்படி யோசிச்சு சில நேரத்தில் யோசிப்போம்ல, இப்படி செய்யணும்னு யோசித்தேன், இந்த காரியங்கள்லாம் செய்யணும்னு நான் யோசித்தேன் சார், ஆனால் எப்படியோ கடவுள் கை கொடுத்து அதை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னால், ஏன்னா உன்னுடைய எண்ணம் நல்லதா இருந்துச்சுன்னா கடவுள் அதை அங்கீகரித்து அதை சாத்தியமாக்க உனக்கு உதவுகிறான். உன்னுடைய எண்ணம் தீய எண்ணமா இருந்து ஒருவேளை நீ ஜெயிக்கிற மாதிரி தெரிஞ்சா கூட அந்த வெற்றி என்பது நிரந்தரமானதல்ல, உன்னை அடையாளப்படுத்துவதல்ல. எனவே மீண்டும் அந்த ப்ராப ஞாபகம் வச்சுங்க. குட் இன்டென்ஷன் ஆல்வேஸ் ஃபைண்ட் தேர் வே. நல்ல எண்ணங்கள் அது நிறைவேறுவதற்கான பாதையை அதுவே தீர்மானித்துக் கொள்ளும். இதை எப்படி செய்யறது? இது நல்ல யோசனை தான் சார், அது எப்படி செஞ்சு முடிக்கும்? அந்த நல்ல யோசனையே அதை செஞ்சு முடிக்கும். எனவே எண்ணங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்.